புதுச்சேரியில் நடைபாதையில் உறங்கிக் கொண்டிருந்த யாசகர் தலை மீது மர்ம நபர்கள் கல்லை போட்டு கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது. புதுச்சேரி நகர பகுதி செஞ்சி சாலையில் முதியவர் ஒருவர் தலையில் பலத்த காயத்துடன் நடைபாதையில் சுய நினைவின்றி இருப்பதாக அப்பகுதி மக்கள் பெரியகடை காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்தனர். அதன் பெயரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் புதுச்சேரி முத்திகால்பேட்டை சின்னையாபுரத்தைச் சேர்ந்த ரிக்ஷா ஓட்டுநர் முருகன் என்பது தெரியவந்தது. இவர் தன்னை தனது மனைவி விட்டு சென்ற நிலையில் அவர் அதே பகுதியில் யாசகம் எடுத்து நடைபாதையில் தங்கி வசித்து வந்துள்ளார். இந்த நிலையில் மர்ம நபர்கள் சிலர் முருகன் தலையில் கான்கிரீட் கல்லை போட்டு கொலை செய்துவிட்டு தப்பி ஓடியது தெரியவந்துள்ளது. தொடர்ந்து அவரது உடலை கைப்பற்றிய போலீசார் உடற்கூறு ஆய்விற்காக கதிர்காமத்தில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து கொலை தொடர்பாக வழக்கு பதிவு செய்து கொலையாளிகளை தேடி வருகின்றனர். திருச்சி அருகே மதுபோதையில் ஏற்பட்ட தகராறில் நண்பரை வெட்டி கொலை செய்த கும்பலால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. திருச்சி மாவட்டம் லால்குடி பகுதியைச் சேர்ந்த நவீன்குமார் என்பவரும் அதே பகுதியைச் சேர்ந்த ஆதிக்குடி ராஜாவும் நண்பர்களாக பழகி வந்தனர். கடந்த வாரம் இவர்களுக்குள் ஏற்பட்ட தகராறு காரணமாக இருவரும் பேச்சுவார்த்தையை நிறுத்தியுள்ளனர். இந்த நிலையில் அதே பகுதியில் நவீன்குமார் தனது நண்பர் ஒருவர் குழந்தையின் பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்டுள்ளார். இதே நிகழ்ச்சியில் ஆதிக்குடி ராஜாவும் தனது நண்பர்களுடன் கலந்து கொண்ட நிலையில் அங்கு நடைபெற்ற மது அருந்தும் விழாவில் நவீன்குமாரிடம் நீ ஏன் ராஜாவிடம் பேசுவதில்லை என ஆதிக்குடி ராஜா நண்பர்கள் கேட்டுள்ளனர். இதனால் அவர்களுக்கிடையே ஏற்பட்ட வாய் தகராறு கலவரத்தில் முடிந்தது. அனைவரும் சேர்ந்து நவீன்குமாரை அருவாளால் வெட்டி கொலை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடினர். தகவல் அறிந்த லால்குடி காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று நவீன்குமார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து ஆதிக்குடி ராஜா உட்பட 5 பேரை தேடி வந்த நிலையில் பாலா, ஸ்ரீநாத் ஆகிய 2 பேரை போலீசார் கைது செய்தனர். மற்ற 3 போலீசார் தேடி வரும் நிலையில் இந்த சம்பவம் லால்குடி வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ள தனது இடத்தை மீட்க கோரி திருமயம் தாலுகா அலுவலகத்தில் மண்ணெண்ணெய் கேன் மற்றும் தீப்பொட்டியுடன் புகுந்த மூதாட்டியால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் காமராஜர் சாலையைச் சேர்ந்த ரோஜா பிவி என்பவர் புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டவர் ஆவார். இவருடைய இடத்தை தனிநபர் ஆக்கிரமிப்பு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அந்த ஆக்கிரமிப்பை அகற்ற வேண்டும் என காவல்துறை மற்றும் வருவாய்த்துறையினரிடம் பலமுறை கோரிக்கை வைத்தும் நடவடிக்கை இல்லை. இதனால் மன அழுத்தத்திற்கு ஆளான ரோஜா பிவி மண்ணெண்ணெய் கேன் மற்றும் தீப்பெட்டியுடன் சென்று வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தர்ணாவில் ஈடுபட்டார். தகவல் அறிந்து விரைந்து வந்த காவல்துறையினர் அவரிடம் இருந்த மண்ணெண்ணெய் கேன் மற்றும் தீப்பெட்டியை பறிமுதல் செய்ததோடு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் மற்றும் வருவாய்த்துறையினர் உறுதியளித்ததை அடுத்து தர்ணாவை ரோஜா பிவி கைவிட்டார். மண்ணெண்ணெய் கேனுடன் தாலுகா அலுவலகத்தில் நுழைந்த மூதாட்டியால் சிறிது நேரம் திருமயம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. நத்தம் அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 2 கைது செய்யப்பட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் சுற்றுவட்டார பகுதிகளில் காவல் ஆய்வாளர் தங்க முனியசாமி தலைமையிலான போலீசார் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது நத்தம் செந்துறை சாலையில் பாப்பாப்பட்டி பிரிவு அருகே சந்தேகத்திற்கிடமான முறையில் சாலையோரத்தில் நின்று கொண்டிருந்த 2 பிடித்து விசாரணை செய்ததில் அவர்களிடமிருந்து விற்பனை செய்வதற்காக வைத்திருந்த 100 கிராம் கஞ்சா மற்றும் 2500 ரூபாய் பணம் மற்றும் ஒரு இருசக்கர வாகனம் உள்ளிட்டவைகள் பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் விசாரணையில் அவர்கள் இருவரும் நத்தம் முஸ்லிம் தெருவை சேர்ந்த அன்சாரி, திண்டுக்கல் மேட்டுப்பட்டியை சேர்ந்த வேளாங்கண்ணி என்பது தெரியவந்த நிலையில் 2 கைது செய்த போலீசார் கஞ்சாவை இவர்களுக்கு சப்ளை செய்தது யார், மேலும் எங்கிருந்து கஞ்சா கொண்டு வரப்படுகிறது என்ற கோணத்தில் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.